மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரம் நம்ம வாசிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். 19வது வசனத்தை, அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தார். அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே அவனுக்கு காணப்பட்டது. தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவரிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டாயிருக்கிறது. நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. இந்த இடத்துல வேதத்தில் வாசிக்கும் போது யோசேப்பு மரியாள் இந்த காரியத்தை குறித்து இந்த வேதத்தில் ரொம்ப அழகாய் இந்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. கவனிங்க, இந்த இடத்துல ரெண்டு பேருக்குள்ளேயுமே நீங்கள் இந்த சுவிசேஷ புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது ஒவ்வொரு புத்தகத்திலையுமே விரிவாய் ஆண்டவருடைய பிறப்பை குறித்து, நடந்த சம்பவத்தை குறித்து தேவதூதன் மரியாளிடத்தில் டிஸ்கஷன் பண்றது, தேவதூதன் யோசேப்பினிடத்தில் டிஸ்கஷன் பண்றது, இப்படி வெரைட்டியா ஒவ்வொரு அதிகாரத்திலையும் எழுதப்பட்டிருக்கிறது. அதுல ஒவ்வொன்றில் நீங்க போய் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையிலையுமே ஒரு மிகப்பெரிய ஒரு கலக்கம் இருக்கிறது. மரியாளுடைய வாழ்க்கையில என்ன கலக்கம் அப்படின்னா, ஐயோ நம்ம இன்னும் புருஷனை அறியல, நமக்கு இன்னும் திருமணம் ஆகல, ஆனா நம்முடைய வயிற்றுல ஒரு குழந்தை வருதுச்சுன்னா இது என்னமாய் முடிய போதோ, இது எப்படி முடிய போதோன்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள். யோசேப்பனுடைய வாழ்க்கையில நமக்கு இப்பதான் நியமிச்சிருக்கிறாங்க இந்த பிள்ளை, அவன் நீதிமானாய் இருந்தபடினால நம்ம இவங்களை அவமானப்படுத்த வேண்டாம் அப்படின்னு ரகசியமாய் தள்ளி விடுவதற்கு அவன் யோசனை பண்ணி ரெண்டு பேருடைய வாழ்க்கையிலேயுமே இது எப்படி முடிய போதுன்ற ஒரு பெரிய கலக்கத்திலே இருக்கும்போது தேவனுடைய வார்த்தை அவர்களை தேற்றி கொண்டிருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மரியாளுடைய வயிற்றிலே கர்த்தர் பிறந்து இந்த உலகத்தை ரட்சிக்கிற ஜெய வேந்தன் இந்த உலகத்திலே ஜனித்தார். ஆனா இவருடைய வாழ்க்கையிலே இந்த சூழ்நிலையினுடைய முடிவு எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னா, யாருக்குமே கிடைக்காத, யாரு நினைத்தால் கூட விரும்பினால் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இவங்க ரெண்டு பேருக்குமே கிடைச்சிருச்சு. இவர்கள் இருவருமே இந்த காரியத்தினுடைய துவக்கத்தில் இவர்கள் ரெண்டு பேருமே பயந்தார்கள். ஊர் என்ன சொல்லும், ஜனங்கள் என்ன சொல்லுவார்கள், குடும்பத்தில் என்ன சொல்லுவார்கள், ஐயோ அவமானப்பட்டு விடுவோமோ என்றெல்லாம் மனசுல இந்த காரியத்தை குறித்து ஒரு பெரிய பதட்டம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. ஆனா அந்த காரியத்தினுடைய முடிவு எப்படி முடிஞ்சிருச்சு அப்படின்னா, பாக்கியமா முடிஞ்சிருச்சு. ஐயோ மரியாளுக்கு இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கிடைச்சிருச்சே, யோசேப்புக்கு இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கிடைச்சிருச்சே, எல்லாரும் அவளை பாக்கியவதி என்றார்கள், எல்லாரும் அவனை பாக்கியவான். ஐயோ இயேசு இந்த உலகத்துல இவ்வளவு பெரிய ரட்சிப்பை கொடுக்கிற ஒரு மகாத்மாவை சுமக்கிற ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருச்சேன்னு எல்லாரும் பாக்கியமாய் நினைத்தார்கள். நம்பர் 3, மூன்றாவதாக, இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில எப்படி முடிய போகுது தெரியுமா? அந்த ஆசீர்வாதங்கள் எப்படி உங்களுக்கு வரப்போகுது தெரியுமா? நீங்கள் யோசித்து கொண்டிருக்கிற அந்த காரியம் எப்படி உங்களுக்கு முடியுமோ என்று நினைக்கிறீர்களே, நான் சொல்றேன், இந்த காரியம் உங்களுக்கு முடியும் போது நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிருந்தா நல்லா இருக்குமே, இந்த சோதனை எனக்கு கிடைச்சிருந்தா நானும் உங்களை மாதிரி பெரிய ஊழியம் செஞ்சிருப்பேனே, நானும் உங்களை மாதிரி ஒரு பெரிய ஆளாயிருப்பேனே, நானும் உங்களை மாதிரி சாட்சி சொல்லியிருப்பேனே, நானும் உங்களை மாதிரி தேவனை ரொம்ப நேசிக்க ஆரம்பிப்பேனே, ஐயோ எனக்கு கிடைக்காம போயிருச்சு. இன்றைக்கு ஒருவேளை அநேகருடைய பார்வைக்கு இந்த சூழ்நிலைகள், இந்த பிரச்சனைகள் ஒருவேளை ஐயோ நிறைய பேருடைய பார்வைக்கு இது உனக்கு வந்துருச்சே, இது உனக்கு போய் வரலாமா, உனக்கு ஏன் வந்துருச்சு, நீ கெட்டவளா, நீ நல்லவன் இல்லையா, எத்தனையோ வார்த்தைகளால் உங்களை மனிதர்கள் சொல்லிக் கொண்டே இருக்கலாம். நான் சொல்ற வார்த்தை நிறைய பேருடைய வாழ்க்கையில் அப்படியே நடந்து கொண்டிருக்கலாம். நிறைய பேர் இன்றைக்கு உங்களை பார்த்து பரிதாபப்படுற அளவுக்கு இருக்கலாம், இல்லைன்னா நிறைய பேர் உங்களை பார்த்து நீங்க தப்பு பண்ணீங்கன்னு உங்களை குற்றப்படுத்துற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை அமைந்திருக்கலாம். ஆனா அதை பார்த்த உடனே உங்களுடைய மனம் உடைந்து போய், இந்த பிரச்சனை எப்படி முடிய போதும், இந்த சூழ்நிலை எப்படி முடிய போதும், என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில எப்படி முடிய போதோன்னு நினைச்சீங்கல்ல, ஆண்டவர் சொல்றாரு, அது ஒரு மிகப்பெரிய பாக்கியமாய் முடிய போகுது.
உங்க பிள்ளையினுடைய வாழ்க்கையில இந்த சூழ்நிலை ஒரு பாக்கியமாய் முடிய போகுது. அப்போ நீங்க சொல்லுவீங்க பாக்கியசாலி. அப்போ உங்களை பார்த்து சொல்லுவாங்க பாக்கியசாலி. இவங்களுக்கு வந்த அந்த சிச்சுவேஷன்ல கர்த்தர் என்ன நடத்தியிருந்தா நல்லா இருக்குமேன்னு நிறைய பேர் நினைக்கிற அளவுக்கு ஆண்டவர் வைக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிகள்? ரூத்தினுடைய வாழ்க்கையை வேதத்தில் எடுத்து வாசி. அப்படித்தான் இளம் வயதில் தன்னுடைய கணவனார் இழந்து போகும்போது எத்தனையோ பேர் அவர்களை பார்த்து, ஐயோ இந்த வயசுல இந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலைமையா, இவ்வளோ அழகான ஒரு பிள்ளைக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமையா, எப்படிமா இருக்கும் முடிவு, உன் வாழ்க்கையினுடைய முடிவு எப்படிமா இருக்க போகுது, நீ யாருமா, இவ்வளோ நல்ல பொண்ணுக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியம் என்றெல்லாம் நிறைய பேர் ரூத்தின் மேல பரிதாபப்பட்டிருக்கலாம். அந்த ஊர்ல இருக்கிற நிறைய பேர் இவ்வளோ அழகான ஒரு பொண்ணு இப்படி வந்து இந்த வயல்ல பொறுக்கிறவளா மாறி இருக்காரு, இவளுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வரவே கூடாதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கலாம். ஆனால் வெகு சீக்கிரத்தில் ஆண்டவர் அவருடைய பிரச்சனைக்கு ஒரு முடிவை கர்த்தர் கட்டளையிட்டார். அந்த சூழ்நிலைக்கு ஒரு முடிவை கட்டளையிட்டார். அந்த முடிவு எப்படி இருந்துச்சு தெரியுமா? நீ பாக்கியவதி, நீ பாக்கியவதி. உனக்கு கிடைச்சது மாதிரி ஒன்று எனக்கு கிடைக்காதா? உனக்கு கிடைச்சது மாதிரி ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைக்காதா? உனக்கு கிடைச்சது மாதிரி ஒரு குடும்பம் எனக்கு கிடைக்காதா? உனக்கு கிடைச்சது மாதிரி ஒரு கணவனார் எனக்கு கிடைக்க மாட்டாங்களா? அப்படின்னு நிறைய பேர் ஆச்சரியப்படுற அளவுக்கு பாக்கியவதியாய் மாற்றின அதே தேவனாகிய கர்த்தர் தான் இந்த 1ஆம் தேதி ஆண்டவருடைய பிள்ளையே, நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த முடிவு தீமையாய் முடிய போவதில்லை. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த முடிவு பாக்கியமாய் முடிய போகிறது, பாக்கியமாய் முடிய போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. இன்றைக்கு 3 காரியங்களை ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். ஆண்டவர் இன்றைக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவு உண்டு. எஸ், இந்த மாதத்தில் ஆண்டவர் நிறைய பேருக்கு அந்த சூழ்நிலைக்கு ஒரு முடிவை கர்த்தர் கட்டப் போகிறார். தேவைகளுக்கு ஒரு முடிவை கர்த்தர் கட்டப் போகிறார். பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை கர்த்தர் பார்க்க போகிறார். நிச்சயமாகவே ஆண்டவர் ஆணித்தரமாய் சொல்லிவிட்டார். ஆண்டவர் உங்களுக்கு கன்ஃபார்மா சொல்லிட்டார், முடிவு இருக்குன்னு சொல்லிட்டார். முடிவு இல்லையா? இல்லை. டாக்டர்கள் சொல்லலாம் முடிவில்லைன்னு சொல்லலாம், சொந்தங்கள் சொல்லலாம் முடிவில்லை. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு திருவிழம் பற்றி விட்டார். இல்லை இல்லை, இந்த பிரச்சனைக்கு முடிவுண்டு 1000 பேருக்கு முடிவில்லைனாலும் நிறைய பேருக்கு இது முடிவில்லாத பிரச்சனையா போயிடுச்சு. இல்லை இல்லை, அவங்களும் நீங்களும் ஒன்று கிடையாது. அவர்களுக்கு அந்த பிரச்சனை முடிவில்லாமல் போகலாம், ஆனால் உங்களுக்கு அந்த பிரச்சனைக்கு முடிவை கர்த்தர் வைக்க வல்லவரா இருக்கு. ஐயோ, அவர்களுக்கு சாகிற வரைக்கும் இந்த பிரச்சனை முடியவே இல்லை, இந்த வியாதி இருக்கிற பிரச்சனை முடியவே இல்லை. நீங்களும் அவங்களும் ஒன்று கிடையாது. ஆண்டவர் சொல்றார், உங்களுக்கு நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆமென். உங்க நம்பிக்கை வீண் போகாது. ஸோ இன்னைக்கு 3 காரியத்தை ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த முடிவு உங்களுக்கு எப்படி வரும்னா, நம்பர் 1, முதலாவதாக உங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிற முடிவு ஆரம்பமாக இருப்பமா இருந்தால் முடிவு சம்பூரணமாக இருக்க போகுது. ஃபினிஷ்டு. இனி எனக்கு தேவையில்லைன்ற அளவுக்கு ஆண்டவர் நிறைவாய் உங்களை நடத்த போகிறார். நம்பர் 2, இரண்டாவது உங்களுடைய முடிவு, இந்த பிரச்சனையில் நீங்கள் கடந்து போகிற அந்த சூழ்நிலையில் முடிவு எப்படி இருக்க போகிறது என்றால், முடிவு உங்களுக்கு வேதம் சொல்கிறது நன்மையாய் முடிய பண்ண போகிறார். அந்த பிரச்சனை நன்மையாய் முடிய போகிறது. நம்பர் 3, மூன்றாவது, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த முடிவு உங்களுக்கு எப்படி முடிய போகிறது என்றால், யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியமாய் உங்களுக்கு முடிய போகிறது. ஆமென் சொல்லுங்க. நான் அப்படிதான் நான் நம்புகிறேன். என்னுடைய சாட்சி அநேக ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, உங்களுக்கு தெரியாத சாட்சி அல்ல, நிறைய பேருக்கு தெரியும். பல உபத்திரவத்தின் பாதைகளிலே கடந்து வந்தேன், பல சூழ்நிலை. அது என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு கைகளிலே 24 25 மாத்திரையை வச்சுட்டு அப்படியே 24 மாசத்துல 25 மாத்திரையை ஒன்று சாப்பிட்டுட்டு அந்த மாத்திரையினுடைய எஃபெக்ட்னால தான் படுத்து கிடப்பனே தவிர தூக்க சுத்தமாக இல்லாமல் கஷ்டப்பட்டவன். ஆனால் அன்றைக்கு நினைக்கும் போது எனக்கு போய் இப்படி வந்துருச்சு, என்னை பார்க்குற நிறைய பேர் அப்படிதான், உனக்கு போய் இப்படி வந்துச்சேப்பா, உனக்கு போய் இப்படி வந்துச்சேப்பா, உனக்கு போய் எல்லாரும் என்னை பார்த்து நிறைய பேர் பரிதாபப்பட்டாங்க, நிறைய பேர் பரிதாபப்பட்டாங்க. உனக்கு இப்படியெல்லாம் வரலாமா, நீ என்னப்பா தீமை செஞ்ச, என்னப்பா தப்பு பண்ண, நீ ஊழியத்துக்கு தானே போன, உனக்கு ஏன் இப்படி வந்துருச்சு, எல்லாருடைய கேள்வி கேட்டாங்க. ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு அது ஒரு பாக்கியம் பிரதர், அது உங்களுக்கு ஒரு பாக்கியம் பாஸ்டர், நீங்கள் அந்த பாதையில் கடந்து வந்ததுனால தான் இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பயன்படுத்துகிறார். ஸோ இன்னைக்கு மகிழ்ச்சியாக இருக்கு. ஸோ
இன்னைக்கு சத்தத்தை கேட்கிற உங்களோடு இந்த மாதம் ஆண்டவர் இருக்க போறார். உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். இன்றைக்கு நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க போறோம். எஸ், ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? முழங்கால் படியிடலாம். எஸ், ஆண்டவர் ஒரு முடிவை தரப்போகிறார். உன் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஒரு முடிவு இருக்குது. நீங்க படுகிற அவமானத்திற்கு ஒரு முடிவு இருக்கிறது. நீங்கள் வடிக்கிற கண்ணீருக்கு ஒரு முடிவு இருக்கிறது. முடிவு உண்டு. ஐயோ, முடிவை நான் பார்க்க மாட்டேனோன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, ஆண்டவர் திருவிழா பற்றுகிறார். முடிவு உண்டு. நிச்சயமாகவே முடிவு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. தேவன் ஒரு முடிவை வைத்திருக்கிறார். ஒரு நல்ல முடிவை வைத்திருக்கிறார். அந்த முடிவு தீமையாய் முடிய போவதில்லை, நன்மையாய் தான் முடிய போகிறது. ஹல்லேலூயா.